எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் தாமரை பூ வளர்க்கலான்னு தாமரை விதைகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 8 விதைகள் எடுத்திருக்கேன். இதில் 4 விதைகளை தேய்ச்சி தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். 4 விதைகளை தேய்க்காமையே ஊற வைக்க போகிறேன். இந்த 2 மெத்தடில் எது சீக்கிரமாக வளருதுன்னு பார்க்கலாம். இந்த விதைகளில் ஒரு பகுதி கூர்மையாகவும் இன்னொரு பகுதி பள்ளமாகவும் இருக்குங்க. அந்த பள்ளமான பகுதியை தான் நம்ம தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை தெரியணும். அந்த வெள்ளை தெரிகிற வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் தேய்ச்ச பகுதியை இந்த வெள்ளை கலர் டப்பாலையும் தேய்க்காத அந்த விதைகளை இந்த சில்வர் டப்பாலையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். மறுநாள் நம்ம தேய்ச்ச விதைகள் பார்த்திங்கன்னா நிறம் மாறி இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் வேறு தண்ணியை மாற்றிக்கிறேன். நம்ம தேய்க்காமல் போட்ட விதைகள் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த விதைகள் வெடித்து கொஞ்சமாக துளிர் வந்திருக்கு. 3வது நாள் அந்த விதைகள் நல்லாவே வளர்ந்துருக்குங்க. இதெல்லாம் நம்ம தேய்ச்சி போட்ட விதைகள் தான் வளர்ந்துருக்கு. தேய்க்காமல் போட்ட விதைகள் எதுவுமே வளரல. 5வது நாள் தேய்ச்சி போட்ட விதை நல்லாவே வளர்ந்துருக்குங்க. இதை தண்ணி மாற்றி வேறு தொட்டிக்கு மாற்றிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது எப்படி வளருதுன்னு பார்க்கலான்னு